வா சலீம், எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன். இது என் பிறந்த நாள் பரிசல்லவா? ஆம். என்னிடம் காண்பியுங்கள். இல்லை, உன்னுடைய பிறந்த நாள் நாளைதான். இந்த பரிசை இன்றே கொடுத்து விட்டால் நாளை எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல் போய்விடும். சரி, ஆனால் எனக்கு தெரியும், என்னுடைய பெரியம்மா அவர்கள் எனக்காக மிக அழகான பரிசை வாங்கி இருப்பார் என்று. வா இங்கே, இதை இங்கே வைத்துவிடு. வாருங்கள். நிச்சயமாக என்னுடைய பரிசு உனக்கு நிச்சயம் பிடிக்கும் என்று எனக்கு தெரியுமே. இல்லை, அன்னையின் பரிசும் மிக அழகாக உள்ளது. ஜோதா பேகத்தின் பரிசா? அவ்வாறென்றால் ஜோதா பேகம் தனது பரிசை காண்பித்து விட்டாரா? ஆம். அப்படியா? ஆனால் என் அன்னை கெட்டவர் இல்லை போல் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அவர் என்னை பற்றி தந்தையிடம் புகார் கூறவே இல்லை. இதை உனக்கு யார் கூறினார்கள்? என் அன்னை தான் கூறினார். அப்படியா? அப்பொழுது உன் மீது யார் புகார் கூறினார்கள்? அதை அன்னை என்னிடம் கூறவில்லை. உங்களுக்கு தெரியுமா, அப்பா ஜானும் என் மீது மிகவும் பாசம் வைத்திருக்கிறார். நேற்று தெரியாமல் நான் எறிந்த பந்து அவர் மீது பட்டுவிட்டது. அதற்கு அவர் என்னை தண்டிக்கவே இல்லை. மாறாக என்னோடு விளையாடினார், அன்பாக பேசினார். இது மிகவும் நல்ல விஷயம். இப்பொழுது நான் பயிற்சிக்கு செல்கிறேன். செல். ஆ, இதை எடுத்து செல். இது நல்லதற்கல்ல. ஜோதா பேகம் சலீமை திரும்ப பெற முயற்சிக்கிறாள், ஜலாலும் தான். ஆனால் நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன். என் கையை விட்டு சலீம் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். ஷெஹன்ஷா, ஷெஹன்ஷா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். அப்படியா? ஏன்? இவ்வளவு நாள் கழித்து சலீம் என்னை கட்டி அணைத்துக் கொண்டான், என் மடியில் அமர்ந்து கொண்டான். ஷெஹன்ஷா, அவன் மனதில் இருந்த கோபம் இப்பொழுது சென்று விட்டது. நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கீழே பார்த்து யாரையோ பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாரை பார்த்து சிரிப்பு வருகிறது உங்களுக்கு? என்னை நேசிப்பவரை பார்த்து நான் சிரித்தேன். அப்படியா? நானும் பார்க்கிறேன், அது யார் என்று. தாங்களே பார்த்தீர்களா என்னை யார் எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்று? ஜோதா பேகம் உங்களுக்கு பிறகு என் மீது உயிரை வைத்திருப்பவர் யார் என்றால் அது ஷேக்கு பாபா தான். உங்களைப் போலவே இருக்கிறான் பாருங்கள். ரஹீம் என்னிடம் கூறினான், நேற்று சலீம் எறிந்த பந்து உங்கள் மீது பட்டு விட்டதாமே. நீங்கள் அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் அவனோடு விளையாடினீர்களாமே. தாங்கள் நல்ல வேலை செய்தீர்கள். எனக்கும் இப்போது சிறிது சிறிதாக நம்பிக்கை வர ஆரம்பித்து விட்டது. அன்பை அன்பால் தான் ஜெயிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டேன். ஒருவேளை நேற்று அவனை நான் திட்டியிருந்தால் அவனுக்கு என் மீது இருந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகி இருக்கக்கூடும். அதை நான் எப்போதும் விரும்பியதில்லை. அத்தோடு நாளை நம் குழந்தையின் பிறந்த நாளாகும். அதை நான் ஒரு விழாவை போல கொண்டாட விரும்புகிறேன். மிக சரியாக கூறினீர்கள். ஏற்கனவே அவனுக்கு என் மீது மிகவும் கோபம் வந்து அவன் விலகி போயிருக்கிறான். அது இனி நடக்கக்கூடாது. இனி அவன் என் மீது கோபப்படும்படி நான் அவனுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் அளிக்க மாட்டேன். அதனால் தான் அவன் பிறந்த நாள் விழாவை நான் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜோதா பேகம், இந்த ஆக்ராவை அசந்து போக வேண்டும். நிச்சயமாக நானே அவனுக்கு என் கைகளால் முத்துக்களால் ஆடை தயாரிக்க போகிறேன். பார்த்து கொண்டே இருங்கள். அதை அணிந்தால் சலீம் மிகவும் அழகாக இருப்பான் அல்லவா? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் இந்த அடிமையை மறந்து விடாதீர்கள் ராஜமாதா. ஷெஹன்ஷா, அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் சரியாகிவிடும் என்று தோன்றுகிறது. இனி சலீம் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது, எந்த பிரச்சனையும் வரவிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். வணக்கம் ஷெஹன்ஷா. கூறுங்கள் மான்சிங், என்ன முக்கியமான விஷயம்? இந்நேரத்தில் என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்கள்? கூறுங்கள். ஒரு கெட்ட செய்தி வந்துள்ளது. ஷெரீஃபுதீன் வீரர்களை தாக்கிவிட்டு சென்று விட்டானாம். என்ன? எப்படி? அஹ்மத் கான் தான் என்னிடம் கூறினான். செல்லும் வழியில் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறியிருக்கிறான். சுவாசிக்கவே கஷ்டப்பட்டுள்ளான். காற்று வரட்டும் என்று கதவை திறந்த போது அப்போதுதான் தப்பித்திருக்கிறான்.
ஆனால் அவனை எப்படியாவது பிடிப்பதற்கு வீரர்களை அனுப்பியுள்ளேன். நிச்சயம் அவனை பிடித்து விடுவார்கள். அதற்கு எந்த அவசியம் இல்லை ராஜா மான்சிங். அவனை விட்டு விடுங்கள். அவன் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். வெகு தூரம் ஓடி ஓடி அவன் மூச்சு வாங்கி நிற்கும் வரை அவன் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அவன் அப்படி ஓடி ஓடி எங்காவது விழுந்து சாகட்டும். ஆகட்டும் ஷெஹன்ஷா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ஏனென்றால் நாளை எனது ஷேக்கு பாபாவின் பிறந்த நாளாகும். இது போன்ற சந்தோஷமான விழா நடக்கும்போது அந்த சாத்தானின் முகத்தை நான் பார்க்க விரும்பவில்லை. மாஷா அல்லாஹ், என்ன ஒரு காட்சி! ஆதாப். நன்றாக இரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னுடைய பரிசு எங்கே? என்னுடைய பேரனுக்கு பரிசு கொண்டு வராமல் இருப்பேனா? ஒன்று அல்ல, நிறைய பரிசுகள் உனக்காக வந்திருக்கிறது. ஆதாப். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நானும் என் குழந்தைக்காக ஒரு அழகான பரிசை கொண்டு வந்திருக்கிறேன். இதை பெற்றுக்கொள். நான் விரும்புவது நீ ஒரு வீரமான சிப்பாயாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு நல்ல ஷெஹன்ஷாவாக இருக்க வேண்டும். போதும், நிறைய பேசியாகிவிட்டது. அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். சலீமிற்கு துலாபாரம் கொடுக்க வேண்டும். இதில் இருக்கும் தங்க நகைகளை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சலீம் அண்ணா. உங்களுக்காக பரிசு எடுத்து வந்திருக்கிறோம். நான் இந்த அனைத்து லட்டுகளையும் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன். நான் என்னுடைய அம்பையும் வில்லையும் உங்களுக்கு பரிசாக தருகிறேன். மிக்க நன்றி. நான் ஒரு குதிரையாக மாறி உங்களை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு சவாரி போகலாம் என்கிறேன். குத்துப்பண்ணா, தாங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள்? அடடா, மரத்தால் செய்த விளையாட்டு பொருளா? இதை தாங்களே உங்கள் கைகளால் செய்தீர்களா? ஆம், இதை நானே தான் உருவாக்கினேன். ஆனால் இது விலை உயர்ந்தது அல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரை இதுதான் மிக விலை உயர்ந்த பரிசு. ஏனென்றால் இது என் நண்பன் எனக்காக தன் கைகளால் செய்து கொடுத்தது. ஷேன்ஷா, நான் சலீமோடு காளி கோவிலுக்கு சென்று வருகிறேன். நிச்சயமாக. ரஹீமிடம் கூறுங்கள், அவன் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வான். விரைவாக வந்து விடுகிறேன். ஷேக்கு பாபா, உங்கள் தாயோடு கோவிலுக்கு சென்று வாருங்கள். காளி மாதாவின் அருள் கிடைக்கும்.
வணக்கம் பண்டிதரே. இன்று சலீமுடைய பிறந்த நாள். அதனால் இவனுடைய பெயரில் காளி மாதாவிற்கு விசேஷ பூஜை செய்யுங்கள். அவ்வாறே செய்கிறேன். சலீம், காளி மாதாவிற்கு ஆரத்தி எடு. வாருங்கள் இளவரசி. அங்கு செல்லுங்கள். அன்னையே, இது என்ன மாதிரியான கடவுள்? எனக்கு பயமாக உள்ளது. இங்கு பார் சலீம், பாவம் செய்தவர்கள்தான் இவரை பார்த்து பயப்பட வேண்டும். உன்னை போன்ற நல்ல பிள்ளைகளுக்கு அவர் என்றும் துணையாக இருப்பார். அவரை பார்த்து பயப்படாதே. நீ உன் முழு மனதோடு காளி மாதாவை வேண்டிக்கொள் சலீம். மோதி, இந்த ஆடைகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிடு. இளவரசே, ஷெகன்ஷாவின் கட்டளை, தாங்கள் வெளியே செல்ல வேண்டாம். நான் செல்ல வேண்டும். இளவரசர் சலீமை எவரோ அபகரித்துக் கொண்டார்கள். ராஜமாதா அவர்களே, தாங்கள் விரைவாக செல்லுங்கள். அங்கு இளவரசர் சலீம். என்ன வயிற்று சலீமுக்கு? தாங்கள் விரைவாக செல்லுங்கள். சலீம், எங்கே என் மகன் சலீம்? அவர்கள் பிச்சைக்காரர்கள் போல் வேடமணிந்து இளவரசரை கடத்தி விட்டார்கள். ஷேகுபாபாவின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். என் குழந்தைக்கு தான்சிங் அவர்களின் சங்கீதம் மிகவும் பிடிக்கும். அதனால் நான் அவரிடம் கூறியிருக்கிறேன், நமக்காக அவர் சிறப்பான பாடலை பாடுவார்.
அதோடு எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு சலீமை மிகவும் பிடிக்கும் என்பதால் அவனுக்கான இனிப்புகளை நீதான் செய்ய வேண்டும். நிச்சயமாக ஷெஹன்ஷா, நான் சலீமுக்கு பிடித்த அனைத்தையுமே செய்து விடுவேன். சலீமுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு எதுவும் செய்யவில்லை. ஷெஹன்ஷாவிற்கு செய்தியை அனுப்பி வைத்து விடுங்கள். அவரது செல்ல மகன் சலீம் நம்மிடம் இருக்கிறார் என்று கூறுங்கள். இளவரசரை உயிரோடு பார்க்க விரும்பினார் என்றால் அவர் கோஜா மைதீனை விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் விபரீதமாகிவிடும். சலீமின் பிறந்த நாள் விழாவிற்கு பதிலாக அவனின் இறந்த நாளை கொண்டாட வேண்டி வரும். சித்தம் முசூர். நிச்சயமாக காப்பாற்றுவார். அவர் என்னை இங்கிருந்து மீட்டுச் செல்வார். அதுவரை நான் பொறுமையாக இருக்க வேண்டும், சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். ஷெஹன்ஷா! ஷெஹன்ஷா! என்னவாயிற்று ஜோதா பேகம்? கூறுங்கள், என்ன விஷயம் என்று கூறுங்கள். நான் பூஜை செய்வதற்காக காளி மாதா கோவிலுக்கு சென்றேன். தயவு செய்து கூறுங்கள், என்னவாயிற்று ஜோதா பேகம்? அங்கு சலீமை யாரோ கடத்தி விட்டார்கள். என் குழந்தையை கடத்தும் தைரியம் யாருக்கு வந்தது? அப்போது தாங்கள் எங்கே சென்றீர்கள்? அனைவரும் என்ன செய்தீர்கள்? நான் அப்போது கோவிலில் பூஜை செய்து கொண்டிருந்தேன். சிப்பாய்கள் துரத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஷெஹன்ஷா, இன்று சலீமின் பிறந்த நாள். இன்று போய் அவனை கடத்தி இருக்கிறார்களே. அப்படி என்றால் இது மிகப்பெரிய சதி திட்டமாகும். நாங்கள் இன்னும் அதிக சிப்பாய்களை அனுப்பி அவனை காப்பாற்றுங்கள். அவன் எவனாக இருந்தாலும் சரி, இந்த ஆக்ராவை விட்டு அவனால் செல்ல முடியாது. நாங்கள் ஏதாவது செய்யுங்கள் ஷெஹன்ஷா. சிப்பாய்களே, ராஜா தோடர்மல், மான்சிங் மற்றும் நஹீமிடம் கூறுங்கள், நான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று. என் சலீமின் வாழ்க்கையில் ஏன் தான் இந்த கஷ்டங்கள் வருகிறதோ? இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறானோ? அத்தை அவர்களே, நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியாது. என் குழந்தை என்னிடம் நல்லபடியாக வந்து சேர்ந்தாக வேண்டும். உடனே சென்று தேடுங்கள். என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருந்தால் யாராலும் என் வாளிடமிருந்தும் என்னிடமிருந்தும் தப்பவே முடியாது. ஷெஹன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். ஷெஹன்ஷா, இதை யாரோ கோட்டைக்கு வெளியே விட்டு சென்றார்கள். ரஹீம், இந்த செய்தியை என்னிடம் படித்து கூறு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷெஹன்ஷா. இளவரசர் சலீம் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். நீங்கள் இளவரசரை உயிரோடு பார்க்க விரும்பினால் கோஜா மைதீனை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும்.